நமது விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள தும்பூரை சேர்ந்த இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயம், உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேர்தல் வந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தல், அதனோடு சேர்ந்து சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல், தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, தொடர்ந்து வஞ்சித்து வருகின்ற தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற மோடியை முடிவுக்கு கொண்டு வர நல்லது ஒரு தேர்தல். மோடியோடு ஜோடி சேர்ந்து இருக்கின்ற, மோடியை எங்களது டாடி என்கின்ற பழனிசாமி கம்பெனிக்கும் இந்த தேர்தலிலே நாம் முடிவுரை எழுதுவதற்கு சரியான சந்தர்ப்பமாக அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களோடு வேறு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அம்மாவை அவர் மறைவிற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் 4 முறை முதல்வராக இருந்தவரை அவர் அரசியல் ரீதியான ஒரு வழக்கிலே அவருக்கு தண்டனை வந்ததால் அவர் ஒரு குற்றவாளி, இன்றைக்கு உயிரோடு இருந்தால் சிறைச்சாலையில் இருப்பார் என்று சொன்னவர்களை அம்மாவின் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று வழக்கறிஞரை வைத்து நீதிமன்றம் வரை சென்று போராடியவர்கள், அதுபோல அம்மாவின் படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று போராடிய இன்னொரு கட்சி, இப்படி அம்மாவை ஒரு மாபெரும் தலைவரை இழிவாக பேசியவர்கள் இன்றைக்கு, அதுவும் பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் மானம் கெட்டவர்கள், ரோசம் கெட்டவர்கள், உங்களுக்கு வெட்கம் இருக்கிறதா? நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா, சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா கேட்டவர்கள் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் அது மெகா கூட்டணி அல்ல, மானம் கெட்ட கூட்டணி. ஒரு கூட்டணி தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமான்னு தெரியும். ஆனா இந்த கூட்டணி அமைஞ்ச அன்னைக்கு மக்கள் எப்படி அந்த கூட்டணிய, இதுதான் உண்மை. இது மாதிரி எதை வேணாலும் பேசிட்டு, அதாவது ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை தாக்கி பேசுறது, அவங்களுடைய கொள்கைகளை பேசுறது, ஆட்சியில் இருக்கிறப்ப அம்மா உயிரோடு இருந்தப்ப அவங்கள பத்தி பேசுறது வேற, அவங்க மறைவுக்கு பிறகு திராவிட கட்சிகளோட நாங்க கூட்டணி வச்சா எப்படி எல்லாம் காதல கேட்க முடியாத வார்த்தை எல்லாம், ஒரு வயசுல 75 வயது பெரியவர் அவரு, சமூக நீதி காத்த போராளின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசலாமா? அது பொது இடங்கள்ல, பொது வெளிகள்ல ஜாதி மதத்தை தூண்டுற மாதிரி பேசுறவங்க எல்லாம் நீ கூட்டணி வச்சிருக்காங்க. இந்து மக்களை, பெரும்பான்மையான இந்து மக்களை தூண்டிவிட்டு சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திருப்பி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி துரோகம் செய்வதற்கென்றே பிறந்த அதிமுக, இன்றைக்கு பழனிசாமி கம்பெனி. இன்னொரு கட்சி இருக்கு, அந்த கட்சி தெரியும் உங்களுக்கு, விஜயகாந்தோட கட்சி. கூட்டணின்னா இப்ப திமுக பேசுறாங்க, அது முடிவடையிலன்னா அதிமுக பேசுறது வேற. ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்ட பேரம் பேசுறது. கேட்டா அம்மாவை அப்படி பேசுறாங்க, சந்திரமுகி மாதிரி கோவப்பட்ட அந்த அம்மா விஜயகாந்தோடைய துணைவியார் எப்படி எல்லாம் பேசுவாங்க. அவரை விட அவங்க நல்லா நடிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி கலைஞரும் கூட்டணி வச்சிருக்காங்களா? என்ன பேசுறாங்க? அதாவது உங்களை ஏமாத்தி இந்த ஓட்டை வாங்கி எம்பி ஆகி மந்திரி ஆகணுங்கிறதுக்காக இவங்க அடிக்கிற பல்டி எல்லாம் இருக்கு பாருங்க, அசிங்கமா இருக்கு. உண்மைதான் நான் சொல்றது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளோட கூட்டணி எல்லாம் இருந்தவங்க எதை பேசுறதுன்னு இல்லையா? அவங்க திராவிட கட்சியோட நான் கூட்டணியை வைக்க மாட்டேன், வச்சா அவங்க தாயெல்லாம் சம்பந்தப்படுத்தி பேசலாமா? நிச்சயம் இருப்பாங்க. அந்த கட்சியோட நிர்வாகிகள் இங்க இருக்கலாம் ஓரமா, அது சரியா அவர்களே யோசிச்சு பார்க்கணும். இப்படி எல்லாம் பேசிட்டு கூட்டணி வச்சா நீங்க எல்லாம் எப்படி அதை ஏத்துக்க முடியும்? இப்ப நான் திமுகவோட கூட்டணி வச்சா எங்க நிர்வாகிகளுக்கு எப்படி இருக்கும்? வெளியில போக முடியுமா? நீங்க எல்லாம் துண்டை போட்டு வீட்டுல கட்டில கீழே படுத்திருப்பீங்க. அதான உண்மை. அதுதான் காரணம். என்னன்னா எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும்,
தங்கள் குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை பத்திலாம் எந்த புடலங்காவும் அவங்களுக்கு கிடையாது. அதான் சும்மா 69% இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்த அம்மாவையே இவங்க வந்து குற்றவாளிக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பெரிய இன்னொன்னு சொல்ற, அரசியல் கட்சிகள் ஜாதி மதத்தை பேசுறவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி நம்மை பிரித்தாள்கிறார்கள். ஓட்டை பெறுவதற்காக ஓட்டு வாங்கினதுதான் பண்றாங்க. நீங்க அதெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. விவசாயிகளுக்கு பிரச்சனை, வியாபாரிகளுக்கு பிரச்சனை, மாணவர்களுக்கு பிரச்சனை, அரசு ஊழியர்களுக்கு பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை, படித்த இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்புக்காக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும். மீனவர்களுக்கு பிரச்சனை. நீ பிரச்சனை இல்லாத ஒரு யாராவது நம்ம சமுதாயத்தில் இருக்காங்களா? இந்த அமைச்சர்களா இருக்கிறவங்களும் ஆட்சியில் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லாம இருக்காங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிற பினாமிகள் இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே தவிர, ஜிஎஸ்டியை கொண்டு வர்றேன்னு மோடி இந்த வியாபாரத்தை ஒழிச்சிட்டாரு. இன்னைக்கு வியாபாரிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மாதிரி கருப்பு பணத்தை ஒழிஞ்சு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் நான் 15 லட்சம் போடுவேன். எப்படிலாம் ஏமாத்தினா மக்கள் ஏத்துவாங்களா? திமுக சொல்லுது மோடி வந்துடக்கூடாதுன்னா, ராகுல் காந்தி பிரதமரா வரணும்னா நீங்க டிடிவிக்கு ஓட்ட கூடாதீங்கன்னு. எங்க போய் ஆளுகள் நைசா விட்டு நம்ம சிறுபான்மை சமுதாய மக்கள்லாம் நம்மளுக்கு ஆதரவா இருக்காங்களா? எப்படி எல்லாம் அவங்க என்னென்ன கோயபல்ஸ் வேலை பார்க்கறாங்க பாருங்க. மேடையில பேச மாட்டாங்க நம்மள, அங்க போய் ஆள் அனுப்பி. ஏன்னா ஆர்கே நகர்ல விடுந்துச்சுல அடி, அம்மாவுடைய மரணத்துல மர்மம் இருக்குன்னு கிளப்பினதே திமுக தலைவர் ஸ்டாலின் தான். அவங்க ஆளுகளை விட்டு ஊரெல்லாம் பொய் பிரச்சாரம். அவங்க எப்படியோ பொய் பிரச்சாரத்துல கெட்டிக்காருங்க, கில்லாடிகள். அவங்க தலைவர் இப்படிதான், புரட்சி தலைவர். நிறைய பேர் சின்ன இளைஞர் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. 84ல தலைவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றப்ப திரு கருணாநிதி என்ன சொன்னாரு? எம்ஜிஆர் உயிரோடையே இல்லை, அவர் வரமாட்டார். இப்படிதான் பேசுவாரு. மக்கள் ஏத்துக்கலன்னு உடனே பிளேட்டை மாத்திட்டாரு. எனது 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர், அவர் வந்தவுடன் நான் அவரிடம் முதல்வர் பதவியை கொடுத்து விடுகிறேன், எனக்கு கொடுங்க. என்ன ஏமாந்தவங்களா தமிழ்நாட்டு மக்களை? இப்ப அவர் பையன் அதே மாதிரி, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல. என்ன யாரு கேட்டா? இப்ப நான் இந்துவுக்கு எதிரி அதுக்கு இருக்கணும் இல்ல இஸ்லாமியர்களுக்கு அப்பதான் பிடிக்குமா? அவங்க தங்கச்சி இப்படிதான் தூத்துக்குடியில நிக்குது இல்ல, அங்க போய் சொன்னா வசோபியா வந்து மாட்டிக்கிட்டாங்க. ரோடா போட மறைக்கிறான் எல்லா ஊர்லயும். வெங்கடாஜலபதி வந்து அவரையே பாதுகாத்துக்கு அந்த உண்டியல் உடைச்சானுங்கல்ல. இப்ப அங்க போனா அவங்க அம்மா அங்க போய் திருச்செந்தூர் கோயில்ல அங்க பிரதட்சணை செஞ்சுட்டு இருக்காங்க. யார ஏமாத்துறாங்க? இல்ல சாமி போய் வெளிப்படையா கும்பிட்டாண்டா. சும்மா பெரியாரோட பேரன்னு சொல்றதெல்லாம் போய். அவங்க அப்பாவே பட்டை அடிச்சுட்டு தான் வீட்டுல கிளம்புற. வாக்கிங் போயிட்டு வந்து குளிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுடுவாரு. வீட்டுல பட்டை அடிச்சு சாமி எல்லாம் மணி ஆட்டி கும்பிட்டுட்டு வெளியில போறப்ப எல்லாத்தையும் அழைச்சிடுவாரு. வீட்டை விட்டு வெளியில வர்றப்ப அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கு, அதை பார்த்து கும்பிடாம வெளியே போக மாட்டார். பொய் பித்தலாட்டம், நம்மக்குள்ளார சண்டையை உருவாக்குறது. இந்துக்களை தாக்கி பேசினா சிறுபான்மையினருக்கு அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. எந்த மதத்தாவது இன்னொரு மதத்தை தாக்கி பேசுறது பிடிக்குமா? இல்ல எந்த சமுதாயத்தை இன்னொரு சமுதாயத்தை தாக்கி பேசுறது யாரும் விரும்புவாங்களா? தயவு செய்து நாம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும். நமது விவசாயிகள் பிரச்சனை, வியாபாரிகள் பிரச்சனை, தமிழ்நாடு முன்னேறணும்டா நீங்க இந்த ஜாதி மதம் பேசுறவங்க எல்லாம் தயவு செய்து ஓரம் கட்டுங்க. உண்மையா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக யார் பாடுபட முடியும்? தேசிய கட்சிகள்லாம் தமிழ்நாட்டை ஏமாற்றுறதுனாலதான் நீங்க அம்மா 2014 நீங்க எல்லாம் அம்மாவுக்கு வாக்களிச்சீங்க. நீட் தேர்வை கொண்டு வர மாட்டேன்னு பழனிசாமி கம்பெனி சொல்லுது. பிஜேபி அமைச்சர் பியூஷ் கோயல் நீங்க சொல்றாரு, இல்ல அவங்களா கொடுத்திருக்காங்க, நாங்க அவங்களை சமாதானம் படுத்திடுவோம் சொல்றாரா இல்லையா? சமாதானம் நான் மிரட்டிடுவோம். அந்த மோடி மிரட்டுறதுல தாங்க அந்த கூட்டணியே உருவாயிருக்கு. நம்ம தான் பயப்படல. உண்மையா சொல்ற பாட்ட. இப்ப என்ன வந்து டெல்லியில அரெஸ்ட் பண்ணாங்கல்ல ஒரு கேஸ், அந்த கோர்ட்ல தான் அன்புமணி ராமதாஸ் மேலே கேஸ் இருக்கு. நம்ம பயப்படல. அவர் ஏதோ பாவம் பயந்துட்டு அந்த கூட்டணியில இருந்து பாவம் போற இடத்துல எல்லாம் அவர் வந்து அவரே அழுகுற மாதிரி ஆயிட்டு. எவ்வளவு போல்டா போவார் மீனெல்லாம். எதுக்கு சொல்றேன்னா, அரசியல்வாதி எதுக்கு பயப்படணும்? என்ன பண்ணிடுவாங்க? பிடிச்சி உள்ளாதானே போட்டு எத்தனை நாள் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே? அந்த தைரியம் கூட இல்லை. நாங்கெல்லாம்
வீரர்கள் சத்திரியர்கள் சொல்றோம். சத்திரியன்னா சத்திரிய மாதிரி இருக்கணும். நம்ம பல காலத்துல போர் போய் நடத்திருக்கோம்ல. நம்ம என்ன என்ன பண்ணிடுவாங்க, என்ன உயிரை எடுத்துட முடியுமா அவங்க உள்ளார போட. அதான் நான் சொன்னேன், இப்ப நீ 70 வயசுல கூட வந்து வெளில வந்து உன்னை விட மாட்டேன்னு சொல்றது. அதான் நாங்க இத மாதிரிலாம் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, இத மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிருந்தா இன்னைக்கு ஆட்சியிலே நம்ம தான் உட்காந்துருக்க போறோம். இப்படி தெரு தெருவா சுத்த வேண்டியது இல்ல. பழனிசாமியில பின்னாடி வேலை நின்று ஓட்டு கட்ட வருவாரு. நான் ஆர்கே நகர்ல கேட்ட மாதிரி, ஆர்கே நகர்ல நான் தொப்பி சொன்னது இல்லாம பழனிசாமி பாத்தீங்கல்ல, பன்னீர்செல்வத்தை பாத்திருக்கீங்கல்ல, சண்முகம் எப்படி உட்கார்ந்துருந்தாரு தெரியுமில்ல உங்களுக்கு. எதுக்கு சொல்றேன்னா, இவங்க எல்லாம் அதே மாதிரி இருந்தவங்க தான் மோடிக்கு பயந்துட்டு இப்படி ஓடி போயிட்டாங்க எல்லாம். அதுக்காக இப்ப மோடி இந்தியா ஃபுல்லா அவரை பார்த்து மக்கள் கோபமா இருக்காங்க. அவரே நினைச்சாலும் அவர் ஆட்சிக்கு வர முடியாது, அந்த அளவு எதிர்ப்பு. ராகுல் காந்தி அவரே பிரைம் மினிஸ்டர் சொல்லல, ஆனா அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்குவேன்னு நம்ம அண்ணா ஸ்டாலின் சொல்றாரு. கம்யூனிஸ்டே ஒத்துக்கல, கேரளால ராகுல் காந்தியை விட மாட்டேன்னு வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. நமது பகுதியின் வளர்ச்சிக்காக உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் நாங்கள். அருமை சகோதரர் கணபதி அவர்கள் ஏற்கனவே 2 முறை பானூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அமைதியானவர், நல்லவர், எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டார். அவர் மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு வாக்களித்தால் நமது பகுதியின் தேவைக்காக பம்பரம் போல் சுற்றி வந்து நமது பகுதியின் தேவைகளுக்காக பணியாற்றுவார். வானூரிலே 2006லும் 2001லும் 2006லும் தொடர்ந்து 10 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 2011 தம்பி சண்முகம் தான் அவருக்கு பதவி எம்எல்ஏ சீட் இல்லாம பண்ணி விட்டாரு. அந்த புண்ணியம் வந்தான். இப்ப பாருங்க, அவர் நேரம் அவங்க அம்மா கூட போய் அவங்க கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? இவர் வேணா பதவிக்கு என்னென்னலாம் பேசுறாரு. அவரு வீட்டுல 2006ல நடந்த சம்பவம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அவங்க அம்மா கூட மனசாட்சி உள்ளவங்களா இருப்பாங்க. போடுவாங்களா? உள்ளே காலி பண்ண வந்தவங்களுக்கு போய் ஓட்டு போடுவாங்களா? பாவம், இவருக்கு பதவிக்காக இருக்காரு. ஒரு பெத்த தாயை ஒத்துக்குவாங்களா? அத இது எப்படி ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வெற்றின்னு வர்றது வந்துதான் பெரிய சமுதாய பற்றா? எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் பொய். நான் ஓப்பனா சொல்றேன், இந்த சமுதாயம் மதம்னு பேசுறவங்க நம்பாதீங்க. அவங்க உங்களை வச்சு விலை பேசுறாங்க, உங்க மேல வச்சு குளிர் காயிறாங்க. உண்மையா சொல்றேன். சிவி சண்முகத்தோட அம்மா போய் ஓட்டே போட மாட்டாங்க. அப்படி போனாங்கன்னா அவங்க கை நம்ம பரிசு பட்டகத்தை தான் அழுத்தம். ஏன்னா அவங்க பையனுக்கு மந்திரி பதவி யார் வாங்கி கொடுத்தாரு அவங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்றேன், அதுதான் உண்மை. பரிசு பட்டக சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் கணபதி அவர்களை வெற்றி பெற செய்து நமது பகுதியின் தேவைகளை பெறவும், நமது கிராமப்புற இளைஞர்களுக்கு கல்வி வசதி மற்றும் அவர்களுக்குரிய விளையாட்டு வசதி மேம்படுத்தி தர வேண்டும். நந்தன் கால்வாய் திட்டத்தை பனமலை ஏரியில் இணைப்பு செய்யாமல் இருப்பதை முறையாக இணைப்பு செய்து பனமலை ஏரி முதல் வீடூர் வரை விவசாய பண்பாட்டிற்கு ஏற்றவாறு வாய்க்கால் அமைத்து தர வேண்டும். விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட விழுப்புரம் டு செஞ்சி தேசிய நெடுஞ்சாலையில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டும். விவசாயிகளுக்கு மார்க்கெட்டிங் கமிட்டி அமைத்து தர வேண்டும். சென்னை டு திருவண்ணாமலை ரயில் பாதை இயக்கத்திற்கு வரும் பொழுது விழுப்புரம் டு செஞ்சி ரயில் பாதை இணைப்பு வசதி செய்து தர வேண்டும். பொதுமக்கள் புதுச்சேரிக்கு செல்லாமல் முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலேயே பயன்பெற தரம் உயர்த்தியும் போக்குவரத்து சரிவர அமைத்து தர வேண்டும். சென்னை டு திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் விக்கிரவாண்டி, முண்டியப்பாக்கம், அயனம்பாளையம் ஆகிய இடங்களில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும். விழுப்புரம் டு திருவண்ணாமலை சாலையில் திறக்கப்பட தயார் நிலையில் உள்ள சுங்கச்சாவடியை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவை அனைத்தையும் உங்கள் ஆதரவோடு நாங்கள் வெற்றி பெற்றவுடன் 22 சட்டமன்ற தொகுதியில் பழனிசாமி கம்பெனி ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காது. உங்களுக்கு தெரியும். ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி, அம்மாவின் ஆட்சியை உருவாக்கி நமது பகுதியின் தேவைகளை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் டிவி கண்ட கழக சின்னம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். தடைகள் எல்லாம் தகர்த்த சின்னம், தமிழகத்தை உயர்த்தும் சின்னம், மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம், மக்கள் செல்வர் கண்ட கழக
பரிசு பெட்டகம் நம்ம சின்னம் பெட்டகம் பெண்கள் சின்னம் பரிசு பெட்டகம் இளைஞர் சின்னம் பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு நம்ம பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கய்யா ஓட்டு பரிசு பெட்டகம் நம்ம சின்னம் மக்கள் சேவை போராடி பெற்ற கழக சின்னம் பிறக்கின்ற குழந்தைக்கு அம்மா தந்தது பரிசு பெட்டகம் தமிழகத்தின் தேவைகளை நிறைவேற்றும் பரிசு பெட்டகம் போராட்ட களத்தில் எல்லாம் மக்களோட சின்ன மீது பொய் புரட்டு பேர் வழிகள் ஊழல் ஒழிக்கும் சின்ன மீது வாழ்வில் முன்னேற்றம் நாட்டில் புது மாற்றம் என்றும் வளமாக்கும் நம்ம பரிசு பெட்டக சின்னம் உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் நம்ம சின்னம் மக்கள் சேவை